11ஆம் அத்தியாயத்தில் பார்த்தோன்னா பகவத்கீதையில் பகவான் என்ன கண்டாரு? தன்னுடைய சரீரத்தில் எல்லா தேவதைகளையும் காற்றார். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணா நீ எல்லா இடத்துலையும் பரவி இருக்கன்னு சொல்லி சொல்கிற, எல்லாமே உங்ககிட்ட வச்சிருக்கன்னு சொல்லி சொல்கிற, எல்லாத்துக்கும் நீ தான் மூலம்னு சொல்லி சொல்கிற, அதை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். விபரீதமான ஆசை, இதை போய் நான் பார்க்கலாமா, அப்படி விஸ்வரூபத்தை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். பார்க்கலாமா, எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டான். கேட்ட உடனே பகவான் சொன்னார், உனக்கெல்லாம் தகுதி இல்லைப்பா அப்படின்னு கூட சொல்லவே இல்லை. சரிப்பா இதை காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவன் எப்படா கேட்பான்னு காத்துட்டு இருந்தாரான். ஏன்னா இந்த ரூபம் இருக்கு இல்லையா, விஸ்வரூபம், இது வந்து பொட்டியில் பூட்டி வச்சுருந்தாரான். இது யாருமே கேட்கவே இல்லையா, இது யாருக்கும் காட்டவே இல்லையா. யாராவது கேட்பாங்க, யாருக்காவது காட்ட நினச்சிட்டு இருக்காரு. 3 விதமான விஸ்வரூபத்தை நம்ம பார்க்குறோம். எங்கெல்லாம் பார்க்குறோம்? குருக்ஷேத்திரத்தில் 1, அதுக்கப்புறம் துரியோதன் கிட்ட 1, அதுக்கப்புறம் யசோதா கிட்ட 1 இல்லையா. யசோதை கிட்ட காட்டின விஸ்வரூபம் அப்படிங்கிறது எனக்குள்ள எல்லாம் அடக்கம் அப்படின்னு காட்டுறது யசோதைக்கு காட்டின ரூபம். அடுத்தது துரியோதனுக்கு காட்டினது எல்லாத்தையும் நான் தான் தாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது காட்டுறது துரியோதனுக்கு காட்டினது. எல்லா இடத்துலையும் பரவி இருக்கேன், எல்லாமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டினது அர்ஜுனனுக்கு காட்டு. இப்படி 3 விதமான விஸ்வரூபத்தை நம்ம பார்க்குறோம். இந்த விஸ்வரூபத்தை நிறைய பேர் கேட்கவே மாட்டாங்களே. எப்படா அர்ஜுனன் கேட்பான்னு காத்துட்டு இருந்தானா, காத்துட்டு இருந்த உடனே என்ன பண்ண, விஸ்வரூபத்தை டக்குன்னு காட்டிட்டான். அடுத்த ஸ்லோகம் நீங்கள் பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் சொல்லவே இல்லை, சரி உன்னை காட்ட போகிறேன் ரெடியாரு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவே இல்லை. விஸ்வரூபத்தை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு திரும்பி பார்க்குறேன். அநேக பக்தர நயனம் அநேக ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 விரிஞ்சிருக்கார். பாருடா அர்ஜுனா, நீ இது வரைக்கும் பார்க்காத ரூபங்களை பாரு, இது வரைக்கும் பார்க்காத வண்ணங்களை பாரு, இது வரைக்கும் பார்க்காத வடிவங்களை பாரு, இது மேலே உனக்கு கிடைக்க போகிறதா விஷயத்தில் பார்த்துக்கோ. மறுபடியும் பார்த்ததுக்கு அப்புறம் நான் இதை பார்க்கல அதை பார்க்கலன்னு சொல்லி கேட்காது. இதற்கு முன்னாடி இருந்தது, இப்போ இருக்க போகிறது, இப்போ இருந்துட்டு இருக்கிறது, இனிமேல் வரப்போகிறது எல்லாத்தையும் நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறேன். அர்ஜுன் சுற்றி பார்க்குறான், எங்கே கிருஷ்ணனுக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்ட்டு. கிருஷ்ணன் அப்போ தான் ஞாபகம், ஐயோ நான் அவசரத்தில் என்ன பண்ணிட்டேன், உனக்கு திவ்ய சக்ஷு கொடுக்காம நான் பாட்டு காட்டிகிட்டு இருக்கேன் இல்லையா. அவசரத்தில் நான் பாட்டு விஸ்வரூபத்தை காட்டிகிட்டு இருக்கேன், என்ன மறந்து போயிட்டேன், உனக்கு சக்ஷு கொடுக்கணுமே, அதை கொடுக்காம நான் பாட்டு காட்டிட்டு அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திவ்யம் சக்ஷு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்க்குறான். அப்படி பகவான் விஸ்வரூபனா, விராட் ரூபனா, ஜெகதானந்த காரகனாக இருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த அர்த்தத்தை சொல்கிறேன்.